தக்காளி செடி வச்சு 80 நாளில் அறுவடைக்கு தயாராகிடுச்சுங்க. மழை பெஞ்சாலே தக்காளி விலை தலையில மாறிடும். கரெக்டாக எனக்கு மழை வர சமயத்தில் இந்த தக்காளி பழுத்துட்டு இருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் எனக்கு கை கொடுக்குது. ஒரு 6 செடி வச்சுருக்கேன். ஒரு 5 அல்லது 6 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த செடி வந்து டெய்லியும் ஒரு தக்காளி விதம் வந்தால் கூட எனக்கு ஒரு 6 தக்காளி 7 தக்காளி கிடச்சிருங்க. இன்றைக்கி அறுவடை செஞ்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி, ஒரிஜினல் நாட்டு தக்காளி. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள். நல்லா இருக்குது, நல்ல புளிப்பாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கடையில் வாங்குகிற தக்காளிலாம் இந்த டேஸ்ட்டில் வராது, ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். ஆனால் தக்காளி பார்க்க நல்ல பெருசாக இருக்கும். ஆனால் இதில் நல்ல ஜூஸியாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. சின்ன வயசில் இந்த டேஸ்ட்டு பண்ணி பார்த்தது இப்போ நம்ம வீட்லேயே மாடி தோட்டத்தில் வச்சு இந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு ரொம்ப வருஷங்களுக்கு பின்னாடி இதை டேஸ்ட் பண்ண முடியுது எனக்கு. இது வந்து இயற்கை முறையில் நம்ம வளர்த்தி எடுக்கிறதுனால நான் அப்படியே சாப்பிட்றேன், கழுவு கூட வேண்டாம். இப்போ கடையில் வாங்கினா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி இந்த அறுவடை எடுத்துடலாங்க. இந்த தக்காளி செடி வந்து காய்க்க ஆரம்பித்தோன்னே அது அப்படியே கீழே சாஞ்சிருங்க. எவ்வளோ தான் நம்ம சப்போர்ட் கொடுத்தாலுமே அது நிற்காது. இந்த தக்காளி செடி வெயிட் தாங்காதுங்க. தண்டு பாருங்க, இந்த பழம்லாம் பழுத்துரும், அப்படியே எடுத்துடணும். இந்த மழை தண்ணி பட்டதுனால பாருங்க, தக்காளி மேலே மழை தண்ணி பட்டு அப்படியே வெடிச்சிரும். அந்த மாதிரி வெடிச்சிருக்குது பாருங்க. பாருங்க, ஒரு சிறப்பான ஒரு அறுவடை கொடுத்துருக்கு.